கலைஞர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாடு நடப்பு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம். பரபரப்பான விஷயமாக தென்னிலங்கையிலும் சரி, இப்ப இங்கேயும் சரி, இங்க எங்களுடைய மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு இல்லாட்டிலும் தலைவர்கள், கட்சிகள், சிவில் சமூகங்களுக்கு மத்தியிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது வரப்போற ஜனாதிபதி தேர்தல். அது வருமா இல்லையான்ற ஒரு டவுட் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றி தான் நாங்கள் சாய்க்கலாம். இப்ப கிட்டத்தட்ட இன்னும் நான் நினைக்கிறேன், இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணிலுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் பிட் போடுறதுக்கான சரியான ஒரு ட்ரம் கார்டு இன்னும் கிடைக்கல. ஆனபடியால வாய்ப்பு அருகி கொண்டு ஆனபடியால கிட்டத்தட்ட நடக்கும் என்ற மனநிலைக்கு எல்லாரும் மாதிரி நான் கொஞ்சம் நடக்கத்தான் போகுது என்ற அவரே தயாராகி கொண்டிருக்காரு. ஓகே, என்று நம்ம அண்மையில கூட கிழக்கு விஜயங்கள், யாழ்ப்பாணம் கிழக்குல பெரிய விஜயங்கள், நிறைய முன்னெடுப்புகள், இந்த 2048 பற்றி நிறைய இன்சிஸ்ட் பண்றார். நிறைய ப்ராஜெக்ட்ஸ பிளரிஷ். இப்ப சிங்கப்பூர் சிங்கப்பூர் பெருநிறுவனம் ஒன்றோட சேர்ந்து நிறைய உல்லாச பயணத்துறையை முன்னெடுக்கிறதுக்கான அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு கேட்கல. இந்தியாவோட ஜெய்சங்கரோட நிறைய விஷயங்கள், அதுக்குள்ள நாங்களும் சில விஷயம் கழிச்சுட்டு வந்தாங்க. தமிழ் தலைவர்கள் நாங்க கதைச்சிட்டு இல்லாம நாங்க சொல்லு தந்த நேரத்துக்கு சொல்லிட்டு பாடம் எங்களுக்கு அது பழக்கமானதுதானே. படிக்கிறத பாடத்தை போய் எக்ஸாம்ல எழுதிட்டு வர்றதுன்னு அங்க சந்தர்ப்பத்தை உண்மையா நாங்கள் அது இல்ல நிறைய பேர் அதை விமர்சிச்சிருந்தவ. அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டோம்ன்றது சில விஷயம் ஓரளவு இல்ல. எனக்கு அதுல அந்த விஷயத்துல ஆச்சரியமானது என்னன்னா, ஜெய்சங்கர் ஒரு புது மனுஷன் இல்ல. 10 வருஷமா இருந்தாலும் போய் நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க. புறகம் போய் இந்த மாற்றம் இல்லாம அவர் புதுசா வந்தாருன்றதுக்கு ஒரு தேர்ட் டேர்முக்கு வந்திருக்கிறாரு. அதுல நீங்கள் ஒரே விஷயத்தை தான் அதே பொசிஷன் இப்ப வேற மினிஸ்ட்ரியில இருந்துட்டு வந்தா கூட பரவாயில்லை. அதுதான் அத போய் சொல்லி புதுசா சொல்லணும். புது அம்பாசிடர்ஸ் வரும்போது அந்த மாதிரி சொல்லி அவர் ஒரு அடிப்படை அறிவோட வந்திருப்பார். இங்க இருக்கிற வெவ்வேறு நுட்பசார் அரசியல் விஷயங்களை அவர்களுக்கு விளங்கப்படுத்தணும்ன்றதுனால அதை சொல்றதுல பரவாயில்ல. ஒவ்வொருத்தரும் தங்களோட ஸ்டாண்டுகளை சொல்லணும். ஓகே, இப்ப இந்த பாட்டியல் என்ன ஸ்டாண்ட்ல இருக்கணும் என்றதால நேரடியாக அதெல்லாம் கேட்டு 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 அலுப்பு தட்டி போய்தான் அந்த மனுஷனை என்ன செய்து விட்டது. இப்ப ஒருத்தரையும் தனித்தனியா சந்திக்கிறேன் அந்த ஒரே விஷயம் தான் சொல்ல போயினா. அதனால எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மேசையில வச்சு அரை மணித்தியாலத்துல முடிச்சு விட்டுட்டு போயிடுறேன். அரை மணித்தியாலமா காய்ச்சாலும் இருந்து ஒன்றேதான் சொல்ல போறாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு அரை மணித்தியாலம் கொடுத்து 4-5 நிமிஷத்தை கொடுத்து விட்டா அப்பவும் அதேதான். அதைத்தான் திரும்பவும் செய்துட்டு வந்ததுன்ற நிலப்பாடுதான் சரி. அது எங்களுடைய விஷயம் கதைக்கிறது அதுக்கானது இல்ல. அப்ப இப்படி ஒரு சூழ்நிலையில இப்ப மக்கள் என்ன செய்ய போயினோம் என்றது ஒரு கட்டம் இருந்தாலும், அதுக்கு மேல தலைவர்கள் என்ன முடிவெடுக்க போயினோம். இல்ல, தலைவர்களுக்கு முடிவெடுக்கிறது இப்ப பெருங்கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். சிலர் முடிவெடுக்கணும். அந்தந்த தரப்புகளோட இருக்கிறார்கள். இப்ப டக்ளஸ் தேவானந்தாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ரணிலுக்கு ஆதரவுன்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டார். அது மாதிரி இப்ப கிழக்குக்கு ரணில் போயிருந்த போது பிள்ளையான், மற்றது வியாழேந்திரன் போன்ற அவரோட ஏற்கனவே அமைச்சர்களாக, இணை அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் அவருக்கு தான் ஆதரவுன்னு ஏற்கனவே அறிவிச்சார்கள். முஸ்லிம் தரப்புகள்லையும் சில தரப்புகள் அந்த மாதிரியான நிலைப்பாட்டுக்கு போகக்கூடும். முஸ்லிம் காங்கிரஸ் உடனடியா அப்படி ஒரு எடுக்காது. ஆனா மற்றவர்கள் போகக்கூடும். முஸ்லிம் காங்கிரஸும் போகக்கூடும். அது பெண்களோட போகவே மாட்டார்கள் சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. கடைசி நேரத்துல என்ன மாறலாம். ஆனா இப்போதைக்கு அப்படி இல்லை. பட் ஆனா இது மாதிரி சில தரப்புகள் தாங்கள் வெளிப்படையாக அவருக்கு ஆதரவு இருக்கிற ஜனாதிபதி தொடர்வதற்கு ஆதரவு அவருடைய இருக்கணும். அதனால அவர்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கணும். பிரச்சனை என்னவாக இருக்குது என்றால், இந்த மாதிரி யாரையாவது ஆதரிக்கிறதா அல்லது நாங்கள் ஒரு மக்கள் கூட்டமாக, இப்ப நாங்கள் எப்படி தமிழர்களுடைய ஒற்றுமை, தமிழர்கள் தேசமாக திடுதல் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குதோ, அது மாதிரி ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி நாங்கள் இதுல இருந்து விலகி ஒரு பார்வையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தெற்குல அது 2 வேட்பாளரோ 3 வேட்பாளரோ அல்லது 4 வேட்பாளரோ பிரதானமானவர்கள் இருக்கும் போதும் அங்க வாக்கு வங்கிகள் உடையும், சிங்கள வாக்கு பிரியும் என்ற ஒரு நிலைமை இருக்கும் போது
ஒரு 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 மையத்தை நோக்கி கவர்ந்து இழுக்கக்கூடிய எந்த ஒரு கவர்ச்சிகரமான தலைவரும் இல்லாத நிலைமை ஒன்று இருக்கும்போது தமிழ் மக்கள், அதாவது வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையக தமிழர்கள் என்ற இந்த 3 தரப்புகளும் சேர்ந்தால் இலங்கையின் சிறுபான்மை மக்கள், நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது எங்களை நாங்கள் சிறுபான்மை என்று பயன்படுத்த முடியாத எண்ணிக்கை அளவில் குறைந்த மக்கள் என்ற மாதிரி இல்ல, இது இப்படியே பயன்படுத்தலாம். நாங்கள் தமிழர், வடக்கு கிழக்கு தமிழர், மலையக தமிழர்கள், முஸ்லீம்கள், முஸ்லீம் தமிழர்கள் என்றே சொல்லுவாங்க, முஸ்லீம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லாங்க. தமிழ் பேசும் மக்கள் அப்படி சொல்லப்படுது, ஒட்டுமொத்தமா சொல்லப்படுது. சரி, அப்படியும் வச்சுக்கொள்ளலாம். தமிழ் பேசும் மக்கள், இந்த தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் திரண்டா அது பிரதானமாக யார் வெற்றி பெறுவது என்றதை தீர்மானிக்கிற ஒரே சக்தியாக அதுதான் இருக்கும். நிச்சயமா வேற அங்க வாக்குகள் போன முறையும் அப்படித்தான் இருந்தது, நிலைமை அப்படிதான் இருந்தது. சஜித்துக்கு தான் வாக்களிச்சது, சரிதானே? ஆனா அந்த அப்படி ஒரு திரட்சியோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் முன்னெடுப்போ இருக்கல. அவையவே தனித்தனிய அந்த மாதிரி அந்த மேப்ல என்ன கிரீன் என்ன ப்ளூவை போட்டு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கிரீன் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பகுதி எல்லாம் இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்றீங்க? ரெண்டுலயுமே ஜனாதிபதி தேர்தல் வாக்களிச்சது முழுக்க முழுக்க தமிழ் பேசும் மக்கள் பகுதிகளில் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். மற்ற இடங்கள்ல எல்லாம் அவருக்கு கூடுதல் வாக்குகள் வித்தியாசமே கூடவா இருந்தது. ஒரு தொகுதியிலே அவரால், கொழும்புல கூட பல தொகுதிகள்ல அவருக்கு இது கிடைக்கல, சரிதானே? மேலதிக வாக்குகள்ன்றது கிடைக்கல. இங்க மட்டும்தான் அவருக்கு மேலதிக வாக்குகள் கிடைச்சு. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல்ல, அந்த தேர்தல்ல ஆரம்பத்திலிருந்து கோத்தபாய அல்லது ராஜபக்சக்களாலே ஒன்றுதான் தீவிரமாக அவர்கள் இந்த பொருளாதார நெருக்கடியை பற்றியே இது இல்லாம நாங்கள் ரணில் கூட்டின டாக்ஸ குறைப்போம் அது இது என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்த நிலைமை இருக்கும்போது அப்படி இருந்தது. மற்றது மேக்சிமம் எங்களோட என்ன விதானியார் ஸ்ரீசேனம் வந்து வச்சுட்டு போன அவரே வழிகாட்டி விட்டுட்டு போன ராஜபக்சர்கள் வந்தாதான் முயற்சி என்ற மாதிரி ஒரு கடைசி நேர இதுகள் எல்லாம் விட்டுட்டு போனதுனால அந்த ஒரு ஆதரவு அலை இருந்தது. இன்றைக்கு அப்படி ஒரு ஆதரவு அலை இல்லை, இருந்தா அவர் ஒருத்தர் இல்லாத போது இந்த மாதிரி 30-40 வீதங்கள்ல தான் ஒரு 30-35 வீதத்துலதான் ஒரு வேட்பாளர்களும் இருக்கணும் என்ற நிலைமை இருந்தால் கிட்டத்தட்ட இந்த திரட்சி என்றது 25% வாக்குகள். சரிதானே? அப்ப நாங்கள் அதை நோக்கி வேலை செய்த மாதிரி இருந்தால் இந்த 3 சமூகங்களுமே ஒன்றிணைந்து ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வந்து அந்த பொது இணக்கப்பாட்டின் மூலமாக யாரோ ஒருத்தர் ஆதரிக்கிறது என்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வருமாக இருந்தால் அவர் தான் ஜனாதிபதி ஆவார். அதிலும் அந்த 3 சமூகமும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் இல்ல யார ஆதரிக்கிறேன், அதாவது பெரும்பான்மையில வரக்கூடியவர்கள் யாராவது ஒரு ஆளை நாங்க ஆதரிக்கணும். தெற்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள்ல யாரையாவது ஜனாதிபதி நான் சொல்றது அவர்கள் இந்த பொது வேட்பாளர் கதையை விட்டுருவோம். அதான் 3 பேரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் ஆதரிக்கலாம், செய்யலாம், அப்படியும் செய்யலாம். ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர்கள் தங்கள் நலன்களை ஒட்டி பாப்பினோம். இதுல அந்த நலனும் அவர்களுக்கு பூர்த்தியாகும். அதே நேரத்துல ஒருங்கிணைந்த ஒரு வெளிப்படுத்தலை கொண்டு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த வாய்ப்பை இங்க இல்ல. இது சாத்தியமானா நீங்க நாடாளுமன்றத்துல கூட பயன்படுத்தலாம். இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 3 சமூகங்களும் சேர்ந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்துல கொண்டிருக்கக்கூடிய பல என்ன ஆசனங்கள் என்றது ஒரு 20-25 ஆசனங்கள் தான். முஸ்லிம் சமூகத்தையும் சேர்த்தோம்னா இல்ல எல்லாமே சேர்த்து ஒரு 20-27 25 தாண்டும் நினைக்கலன்னு சொன்னால் அதிகபட்ச ஆசனங்கள் வரும். சரிதானே? நீங்க அந்த முஸ்லீம்கள் என்று சொல்றேன்னா அந்த இதுக்குள்ள போற முஸ்லீம்ஸை விட்டுருவோம். தேசிய கட்சிகள் கொடுக்குற இடங்களுக்குள்ளால போற முஸ்லிம்கள் அல்லது தமிழர்கள் நான் சொல்றது வாக்குகள் ஊடாக போற எங்களுடைய தமிழ் மக்கள் வாக்குகளுக்குள்ளால போற ஆட்களை பற்றி சொல்றேன். இப்ப நீங்க ரக்லசிவானந்தாவை எடுத்துக்கொள்ளலாம், அங்கேயன் ராமநாதன் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எடுத்துக்கொள்ள அவர் சுதந்திர கட்சிகள் இல்ல ஒரு
போறார். ஆனா அவர் தெரிவு செய்யப்பட்டு போறவர்றானே, ஆனா அவரை கவுண்டிங்ல எடுக்கிறார். ஆனா சுரேன் ராவனை எடுக்கல. நேஷனல் லிஸ்ட் சேர்க்கக்கூடாது இல்ல. அது மாதிரி இப்ப சில தெற்கில என்னன்னா அந்த கட்சி ஆட்கள், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்கள், முஸ்லீம் காங்கிரஸ் பிரச்சனை என்னன்னா ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்களா இருக்குன்னா அவ இங்கே இல்ல, அவ வெளி மாவட்டங்கள்ல, வடக்கு கிழக்க விட்டு வெளி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இதுல சிங்கள வாக்குகளை சேர்த்து வரக்கூடியவர்கள். அவர் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்ததுனால வரக்கூடியவர்கள், அவர்களை நாங்கள் கணக்குல எடுக்கலாது. ஆனா இப்ப இந்த 3 சமூகமும் சேர்ந்துட்டு பாப்புலேஷன் வைஸ் நாங்க ஒரு 25% இருக்கிறோம். 3 சமூகம். அப்ப அந்த ரேஷியோல நாங்க எம்பி சீட் பார்த்தோம்னா 40 சீட் வரும். இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப இந்த கல்குலேஷனே 55 சீட் வரும். அப்ப நாங்க அப்படி ஒரு அது சாத்தியமாகுமான்றது எனக்கு தெரியும். ஹைபோதெட்டிக்கல். நான் ஒரு கருத்தியல் ரீதியா தான் கல்குலேஷன் சொல்றீங்க, மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரிதான். அது ஒரு சாத்தியமாகினா நாங்க இப்ப இருக்கிற தீர்மானிக்கிற சக்தியை அங்கேயும் நாங்கள் மாறுவோம். சரிதானே? அங்கேயும் நாங்கள் மாறுவோம். காசை கொடுத்தா போறது அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த புறத்தாக்கங்கள் எல்லாத்தையும் ஐடியல் கண்டிஷன், நியம நிலைகள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி, அதுதான் போச்சு. அப்படி ஒரு 10 போச்சுன்னு வைங்களேன். நாங்க அப்படி ஒரு ஹைபோதெட்டிக்கலி 50 சீட் எங்களுக்கு கிடைக்குது. அதுல ஒரு 10 படி காசுக்கு போயிட்டு இங்க 40 இருக்கு. 40ன்றதே பெரிய நம்பர். அந்த 40 ஆதரவு இல்லாம நீங்க நாடாளுமன்றத்துல எதையுமே செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைமை. ஏன்னா அங்க நீங்க மெட்டாக்கள் உண்டா இல்ல தானே. அந்த மாதிரி ஒரு சூழல் அதை நோக்கி நாங்கள் நகர முடியுமா அல்லது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த முறை. சரிதானே? எப்படி ஸ்ரீசேனாவை கொண்டு வரும்போது ஸ்ரீசேனாவை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அதாவது இந்த சமூகங்கள், இந்த 3 சமூகமும் சேர்ந்துதான் அவரை ஜனாதிபதி ஆக்கிச்சு. அதை விட பிரகாசமான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. அப்ப ராஜபக்சவுக்கு எதிராகவே அந்த மாதிரி ஒன்று இருந்தது. ஆனா ஸ்ரீதன புதுசு திடீரென்று ஒரு ஸ்டண்ட் அடிச்சுள்ள அப்படி என்ற அந்த ஒரு விறுவிறுப்பு கலகலப்புல ஒரு மாதிரி சிங்கள மக்களும் கொஞ்சம் வாக்களிக்க அவர் வந்துட்டார். சரிதானே? இந்த முறை அப்படி இல்லை. இது தெளிவாக பிரியும் சிங்கள வேட்பாளர்களுக்கு இடையில வாக்கு. அப்ப இந்த சமூகம் இந்த 25% என்ன எங்கள்ட 25% இந்த 3 சமூகமும் சேர்ந்த 25% வாக்குகளை ஒருத்தர் பெறுவாரா இருந்தா அந்த பக்கத்துல அவருக்கு 30% வாக்குகள் போதும். 25% போதும். இல்ல, சுமார் 30%. அப்ப இன்றைய கணக்குல பாருங்க, அது என்ன சஜித்தா இருந்தானே அனுரவா இருந்தான்னு ஒட்டுமொத்தம் யாராவது ஒருத்தருக்கு வாக்களிக்குமா இருந்தா அவர் ஜனாதிபதி. அப்படி ஒரு நிலைமை இருக்குமா இருந்தா எப்படியோ குறைந்தபட்சம் எங்களுக்கு தரப்போறது இல்லை. அது சொல்றேன், சிங்கள இந்த தலைவரும் எங்களுக்காக வேலை செய்ய போறது இல்லை. குறைந்தது எங்களுக்கு எதிராகவாவது வேலை செய்யாத ஒரு நிலைமை இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்ப அதை நோக்கி பயணிக்கிறதா அல்லது அந்த மாதிரியான எல்லா வாய்ப்புகளையும் நிராகரிச்சு பத்தாததுக்கு வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய வாக்கை நாங்கள் சிதறடிச்சு 4 பக்கமா சிதறடிச்சு அந்த வாக்குகளை இவர்கள் என்ன பொது வேட்பாளர்களுக்கு சொல்ற ஒரு வாதமே என்னன்னா, இந்த மாதிரி சிதாம பொது வேட்பாளருக்கு அளிச்சு நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை அல்லது எங்களுடைய வாக்குகளின் பெறுமதியை கூட்டுறது. அந்த வாக்குகளின் பெறுமதியை கூட்டுறதுக்கு இந்த மாதிரியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒற்றுமையை காட்டலாம், வாக்கின் பெறுமதியை கூட்ட இல்லாத அவர்கள் சொன்ன அவர்கள் பொதுச்சபையினுடைய விளக்கம் அதுதான். எங்களுடைய இவ்வளவு காலம் நாங்கள் வீணடிக்கிறோம் வாக்கு, அதை பெறுமதி மிக்க வாக்கா மாத்துறதுன்னா நீங்க பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கணும்ன்றதுதான் அவர்களுடைய வாதம். அதுல என்ன வேல்யூன்றது கன்ஃபியூஷன். இவ்வளவு காலம் நீங்க இந்த சிங்கள வேட்பாளருக்கு போட்டு வீணடிச்சீங்க, அதனால ஒரு பிரியோசனம் இல்லை. இப்ப அவர்கள் பிரியோசனம் நம்புறதுனால அவர்கள் பொது வேட்பாளருக்கு போட்டீங்கன்னா இதுதான் நாங்கள் தேச மாத்திரழுவம், எங்களுடைய ஒரு ஜனாதிபதி வருவார், தமிழ் மக்களினுடைய ஜனாதிபதி தானே அவர், அந்த சிங்கள ஜனாதிபதியோட பேசுவார், இந்த மாதிரியான விஷயம் பொறுமதி ஒரு படம் கொண்டு எனக்கு அது டக்குன்னு அந்த படத்தின் பேர் ரீகால் பண்ண முடியல. நான் தான் ஜனாதிபதி சொல்லி இப்பதான் எப்படித்தான் சொல்லிக்கொண்டு ஒரு பொம்பளை பிள்ளைய மட்டும் வச்சுக்கொண்டு அப்ப அதுதான் தமிழ் மக்களை ஜனாதிபதி. சரி, நான் வருவேன் இல்ல, அது அவ்வளத்துக்கு சரி. ஆனா
அதுவும் ஒரு கருத்தியல் ரீதியான அவர்கள் அப்படி கருதினோம். அவர்களுடைய கருத்தியலை நாங்கள் இதென்ன வேண்டாம். ஆனா அவர்கள் அப்படி கருதினோம். நடந்தா நல்லதுதான். இது மட்டும் இல்ல, நீங்கள் சொன்ன விஷயம் நடந்தா 25% ஒட்டுமொத்த வாக்குகளை நாங்கள் ஒரு திசை நோக்கி நகர்த்துவோம். ஆனால் இதெல்லாமே நியம நிலைகள் என்று சொல்றது ஐடியல் கண்டிஷன் இல்ல. ஆனா அதுக்கு முயற்சிக்கவே இல்லை. அது நிகழ்ந்து இருக்குது. அது வெறுமன நியம நிலை இல்ல. தொடர்ந்து வந்த 2 தேர்தல்கள்லயும் அது நிகழ்ந்திருக்கு. ஜனாதிபதி தேர்தல்கள்ல அது நிகழ்ந்திருக்கு, தானா நிகழ்ந்திருக்கு. மொத்த சிறுபான்மை மக்களும் அல்லது சிறுபான்மை மக்கள் என்று சொல்ல முடியாது, இந்த தமிழ் பேசும் மக்களும் 2015 மைத்ரி பாலசிறிசேனாவுக்கும் 2019 சஜித் பிரேமதாசவுக்கும் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. 25% மக்கள், 25% மக்களும் இல்ல, பெரும்பான்மை மக்கள் அவர்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப அது தானா நிகழ்கிற ஒன்றை நாங்கள் கட்டமைச்சு நிகழ்த்தினா சக்தி அறுவடை செய்ய முடியும். சரிதானே? அப்ப அதை நோக்கி நாங்கள் நகர்றத பற்றி யோசிக்கிறதா, அல்லது இன்னும் நாங்கள் வேண்டா நீங்க பொது வேட்பாளரை நிறுத்துறீங்கன்னு வைங்க, கடைசியில எல்லாம் கதைச்சு முடிஞ்சு சரி அவர்கள் தாங்கள் நம்பினோம் என்று இருந்தா தெளிவாக 4 விதமா இங்க வாக்குகள் பிரியும். வாக்காளர்களுக்கு 4 விதமான ஆப்ஷன் கிடைக்கும். தமிழ் வாக்காளர் பிரியும் தெளிவா பிரியும். ஓகே, இப்ப என்னன்னா வடக்கு கிழக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் 4 தெரிவு இருக்கு. இப்ப நாங்கள் முதல்ல பேசின மாதிரி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்கனவே ஆதரவுன்னு சொல்கிறவர்கள் இருக்கணும். குறைந்தபட்சம் அவர்களுடைய தீவிர விசுவாசிகள் ஆதரவாளர்கள் எல்லாம் ரணில் விக்ரமசிங்கவை தான் போட போயிடும். பொது வேட்பாளரை இவர்கள் நிறுத்தினா இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்று தீவிரமாக சிந்திக்கக்கூடியவர்கள் எல்லாம் பொது வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க போயினான். அடுத்தது புறக்கணியுங்கள் என்று சொல்கிற முன்னணியினுடைய கோரிக்கை ஒன்று இருக்குது. அதுக்கு ஆதரவான முன்னணியினுடைய எல்லாரும் அந்த புறக்கணிப்பு நாங்கள் போறது இல்லை தானே, அதனால போகாத கணக்கெல்லாம் புறக்கணிப்பு கணக்குல தான் சேரப்போகுது. அப்ப அது வேற இருக்கு. நாங்க வஞ்சி பிடிச்சு ஓட்டு போடுறது வஞ்சின்னு நினைச்சு சும்மா இருக்கிறவனுக்கு, அந்த சிந்தனையில இருக்கிறவனுக்கு போய் போகாது என்று வேற சொன்னா இதுதான் என்ன இழுத்து மூடிக்கொண்டு இன்னைக்கு 10 மணி வரைக்கும் ஆபீஸுக்கு போகவில்லை மூடி பண்ணி திரவிழற விளையாட்டு தான் நடக்கும். அதனால அது 3வதா அது பிரியும். 4வது ஆப்ஷனை யாரோ ஒருத்தரை தெரிவு செய்ய போயிடும். சரிதானே? அதுக்கும் கொஞ்சம் பேர் தெரிவு செய்யதான் போய் யாரோ ஒருத்தர் தெரிவு செய்ய போயிடும். அவருக்கும் போகுது. 4 விதமா பிரிய போகுது. இந்த வாக்குகள் எல்லாமே என்ன ஆகும், எங்களுக்கு வடக்கு கிழக்கு தமிழர்கள் வாக்க பொறுத்த வரைக்கும் 4 விதமா பிரிய போகுது. இப்ப நாங்க 25% ஒரு திரட்சியை காட்டி ஜனாதிபதிக்கும் ஒரு அழுத்தம் தரக்கூடியவர்களாகவும், ஒருவேளை அது மேலும் விரிவாகி நாடாளுமன்றத்திலே எங்களால அதை திரட்ட முடிஞ்சால் ஒரு சக்தியாக திரள முடியுமா என்ற அந்த தெரிவா, அல்லது இந்த மாதிரி நாங்கள் சிதறி வாக்களிக்கிறதன் மூலம் எங்களுடைய வாக்குகளை சிதற விட்டு போட்டு அதன் மூலம் நாங்கள் எதையாவது பெறுவோம் என்று நினைக்கிறதா சிறந்த தெரிவாக இருக்க முடியும் என்றது அது விவாதிக்கப்பட வேணும்னு நினைக்கிறேன். நான் இதை இதுதான் சிறந்த தெரிவுன்னு சொல்லேன். ஏன்னா நான் ஒரு அரசியல் விஞ்ஞானியும் கிடையாது, அரசியல் ஆய்வாளரும் கிடையாது, அரசியல் பத்தியெழுத்தியாளரும் கிடையாது, அரசியல் விஞ்ஞானம் கற்றறிந்த ஒரு ஆளும் இல்லை. எல்லாரும் கற்றுக்கிறேன், கற்றுக்கிறேன், அதனால அது வேண்டாம். பட் ஆனா நான் இதில் யோசிக்கும் போது இந்த ஒரு திரட்சி இருக்குது. நாங்க பழைய தேர்தல் முடிவுகளை எடுத்து வச்சு பார்க்கும் போதும் சரி இதை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான்றதை பற்றி யோசிக்கும் போதும் இந்த ஒரு தெரிவும் வருது. அப்ப ஆனா இன்றைக்கு வரைக்கும் இதை பற்றி யாரும் பேச இல்லை. இதுக்கு முதல்ல நான் நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் காலங்கள்ல ஒரு தடவை இதை பற்றி எல்லாம் பேசப்பட்டிருக்குது. பூனே நாடாளுமன்ற தேர்தலையா அதுக்கு முதலான்னு தெரியல. முக்கியமா மலையக கட்சிகள் பற்றி பேசப்பட்டதா தெரியல. ஆனா தமிழ் முஸ்லிம் மக்கள் சேர்ந்து போட்டியிடுறத பற்றி ஒரு முன்முயற்சி இருந்தது. அது சம்பந்தமா சில பேச்சுவார்த்தைகளும் நடந்தது. ரணில் விக்ரம் யாரு ரவுப் ஹக்கீம் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் அதுக்கு கிட்டத்தட்ட இணக்கம் தெரிவிச்சு வந்த ஒரு நிலைமையும் இருந்தது. ஆனா அந்த இடையில ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டது நினைக்கிறேன். அந்த போட்டோம். இப்ப கிட்டத்தட்ட அது முஸ்லிம் காங்கிரசும் டிஎன்ஏயும் இணைந்து அது சரியா வந்திருந்தா அவர்கள் மலைய கட்சிகளினுடைய இதையும் கேட்டிருப்பேன். அதுல இருக்கிற வாய்ப்பு என்னன்னா இப்படி பாருங்க, சும்மா நாங்கள் சீட் சேன் உயரம் என்றதுக்கான காரணமே இப்ப
போன வருஷம் எல்லாம் எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 3 லட்சம் votes நேஷனல் லிஸ்ட்ல எங்களுக்கு சீட்ஸ் இல்ல. சரிதானே? ஏனென்றால் அந்த அந்த எல்லா இடத்துலயும் முழுமையான வாக்கு இருந்தாதான் உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கும். அது நேஷனல் லிஸ்ட் சாதாரணமா பார்த்தா. தேசிய பட்டியல்லையே உங்களுக்கு அந்த ஒரு 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 சீட்டுக்கு எவ்வளவு வாக்கு வேணுமோ அவ்வளவு வேணும். உதாரணத்துக்கு 5 லட்சம் வாக்கு இருக்குது, ஒரு சீட்டுக்கு 3 லட்சம் வாக்கு இருக்கு தான் வேணும் என்று கட்டுதுன்னா அந்த மிச்சம் 2 லட்சம் தேவையில்லாம மிஞ்சுது. எங்கள் ஒரு கட்சிகிட்ட மிஞ்சுது. இது மாதிரி பல கட்சிகள்கிட்ட மிஞ்சுற வாக்குகளை சேர்த்தீங்கள் என்றால் அதுல ஒரு 5 சீட் வந்து நேஷனல் லிஸ்ட்ல 5 வந்துடும். அப்ப இந்த மாதிரி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நேரம் இது ஒரு புது ஒரு விஷயமா இருக்கும் போது மக்களும் ஒரு ஆர்வத்தோட வாக்களிக்கிறதுக்கான இது இருக்கு. தமிழ் சிங்கள மக்களுக்கும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் அது ஒரு இது இருக்கு. மலையக மக்களுக்குமே கூட அது ஒரு இந்த அரசியல் மீதான ஒரு புத்துணர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகளை இது கொண்டிருக்கும். ஏன்னா அது ஒரு புதுசு. அதுக்கு பிறகு விமர்சனம் பெறும், அது எதையாவது சாதிக்குதான்ற கேள்வி வரும். பெரும்பாலும் இதையும் சாதிக்க போறது இல்லையா, நடக்க போறது நடந்தாலும் கூட மிராக்கிள்ஸ் நிகழ்ந்துட போறது இல்ல, சில அதிசயங்கள் நிகழ்ந்துட போறது இல்ல. ஒரு ஒரு இது இப்ப இந்த நீங்க சொல்ற இந்த விஷயமும் இந்த தமிழ் கட்சிகள ஒற்றுமை என்ற கோஷமும் எங்கேயாலும் சேர்ந்து போவோமா, இல்ல அது வேற கான்செப்ட் இது வேற கான்செப்டா? இல்ல, இது ஒற்றுமைதான், கட்சிகள் இல்ல, மக்கள். நாங்க மக்கள் எல்லாரும் சேர வேணும். ஆரம்பத்திலே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பிறகு சேர்ந்ததுக்கு பிறகு யாருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குல்ல, அதுவே பெரும் பிரச்சனை. இப்ப நாங்க ஒரு 4-5 கட்சியா சேர்ந்து இருந்து அதுக்குள்ள வடக்கு கிழக்குல பங்கு இனி நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸை கொண்டு வரோம், அப்புறம் தேசிய மக்கள் காங்கிரஸை கொண்டு வரோம். இப்படி முஸ்லீம் கட்சிகள் வரும்போது அவையும் எங்களுக்கு வடக்குலையும் வேணுமென்று பின்னா அப்ப அது எல்லாத்தையும் கையாள்றதுன்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஆனா எப்படி ஒரு பொது வேட்பாளர் என்றதை நாங்கள் யோசிக்கிறோமோ அது மாதிரி இந்த விஷயமும் கூட யோசிக்கப்பட வேணும், ஆராயப்பட வேணும். அதுல இப்ப இதுல வெளிப்படையா நன்மைகள் தெரிகிறத விட அதுல வெளிப்படையான நன்மைகள் கூடுதலாக இருக்குது என்றது ஒன்று. 2வது, அதனுடைய கடந்த 2 தேர்தல்களாக அந்த போக்குல இருக்குது. இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கட்டமைக்கிறது மட்டும், அந்த போக்குல தான் இருக்குது. அதை கட்டமைச்சு திரட்சியாக்க வேண்டியது கொண்டு நாங்கள் அங்க தெற்குல நிக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் எங்களோட டிமாண்ட்ஸை வைக்கும். அது சாத்தியமான 3 சமூகங்களும் முதல்ல இருந்து பேசி அவரவர் பிரச்சனைகளுக்கு முதல்ல எங்களுக்குள்ள ஒரு ஒரு அடிப்படை இணக்கப்பாட்டையாவது ஏற்படுத்தி கொண்டு கஷ்டம். இதுவும் நான் சொல்ற மாதிரி சும்மா இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும், கல்முனை வடக்கு பிரச்சனை இல்ல, இணக்கத்துக்கு வருவோம், முஸ்லீம்களும் தமிழர்களும் ஒரு இணக்கத்துக்கு வருவோம். அது நடக்கக்கூடிய காரியம் இன்றைக்கு இருக்கிற காலத்துல இல்ல. ஆனா இந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள அது நிகழ்ந்தான். அப்படி ஒண்ணு சரி, நாங்கள் இந்த ஆட்சி காலத்துல இந்த பிரச்சனையை இப்படியே வச்சு கொண்டாவது நாங்கள் இந்த ஒரு அரசியல் முயற்சிக்கு போவோம் என்றாவது அவர்கள் வந்தால் நடந்தால் எல்லாமே இஃப் கண்டிஷன் தான், அது ஒரு பலமா இருக்கும். அவ்வளவுதான். மிராக்கிள்ஸ் நடக்காது. கண்டிப்பா எந்த அதிசயங்களும் நடக்க போறது இல்ல. அவர்கள் தூக்கி கொண்டு உங்களுக்கு அதிகாரங்கள் தர போறதும் இல்ல. இப்படி நடந்துட்டுது என்றதனுடைய ஒரு பக்க விளைவா உடனடியாக என்ன அடங்கும்னா, இந்த சிங்கள சமூகம் அதனுடைய சிங்கள தேசியவாதம் என்ன சொல்லும்னா, பாரு அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க, நாங்கள் பிரிஞ்சு நின்றதுனாலதான் இந்த பிரச்சனை, அடுத்த முறை ஒரு சிங்கள தேசியவாதிய ஜனாதிபதி ஆக்கிரமிட்டு நிக்கும். சரிதானே? இதெல்லாம் நிகழும். ஆனா அப்படியே நிகழ்ந்தாலும் கூட நாடாளுமன்றத்துல இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 1/4 பங்கு ஆசனங்களை நாங்கள் கொண்டிருப்பமாக இருந்தால் அதுவே ஒரு பெரிய வெற்றிதான். ஆனா இதுக்கு இப்ப இந்த சபை இதுக்கு நான் ஒரு டக்குன்னு இந்த கப்பிலே ஒரு நேம் ஜோதிச்சுட்டேன், இலங்கை தமிழ் பேசும் மக்கள் சபை. நல்லா இருக்கு தலைவர், முயற்சி எடுத்தீங்கன்னா அதை இல்ல அதுக்கு சில புத்திஜீவிகள் சிவில் சமூகங்களுக்குள்ள அந்த பொறுப்பா கொடுத்துருப்பேன். நாங்கள் இல்ல நாங்கள் அதை முதல் விமர்சிச்சா நாங்கள் அந்த பேருக்கு அது என்னண்டு நீங்கள் இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் சேர்ந்து தமிழ் மக்கள் சபை என்று வைப்பீங்கன்ற மாதிரி. இப்ப இது நாங்கள் டிஃபைன் பண்றோம், இலங்கை தமிழ் பேசும் மக்கள் சபை. பொருத்தமா இருக்கு, பேர் பொருத்தமும் சரியா பண்றபடியால. இப்ப இதுல இருந்து கன்க்ளூஷன் இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? இப்ப இந்த 4 தெரிஞ்சிருந்தா 70 வருஷத்துக்கு முதல்ல பிரச்சனையை முடிச்சிருப்பாங்க. 4 தெரிவு இப்ப எப்படியும் இது கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷன், இந்த 4 சாய்ஸ்ன்றது இப்ப
இப்ப நீங்க சொன்ன மாதிரி தீவிர ஆதரவாளர்கள் இருக்கணும் தானே. இந்த 4 கொள்கையை அறிவிக்கிறாக்கள்ல தீவிரவாதர்களுக்கு ஒட்டு பிரச்சனையும் இல்லை. ஏன்னு சொன்னா இவர் ஜனாதிபதியா இருக்க போறவர் தொடரணும் என்று சொல்லி ரணிலுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்ற அந்த கட்சி தலைமையா முன்னாடி அவரை தீவிர ஆதரவாக அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடும். புறக்கணிக்கணும்ன்றது புறக்கணிச்சுட்டு போயிடும். இந்த தமிழ் சபையில இருக்கிற ஆக்கள் பொது வேட்பாளர்களை நிறுத்திச்சினம்ன்றா ஆதரிச்சுட்டு போயிடும். இப்ப மிச்ச ஆக்களுக்கு வந்து ஓகே இல்ல நான் இதெல்லாம் வேணும்ன்றார்கள், இன்னொரு ஆளை இல்ல எங்களுக்கு அங்க எல்லாரும் சஜித்துக்கு போட. இப்ப ஓகே எலெக்ஷன் ஜனாதிபதி தேர்தல் ஓட் போடத்தான் வேணும், ஓட் போடுவோம் என்று இருக்கிற புறக்கணிப்பு ஆட்களை தவிர மீதி எல்லாரும் ஓட் போட வேணும். அவைக்கு ஒரு 4 சாய்ஸ் 4 ஆப்ஷன் இருக்க போகுது. இது 4 ஆப்ஷன் இருக்க போகுது. புறக்கணிப்பை விட்டா சரி 3 ஆப்ஷன் இல்ல, சும்மா மட்டாக்களுக்கு புறக்கணிக்கணும். தீவிர புறக்கணிப்பாளர்கள் விடுங்களேன், தீவிர புறக்கணிப்பாளர்கள் ஆமா அன்டிசைடட் வோட்டர்ஸ் என்றவைக்கு வந்து ஓகே அதுலயே 4 ஆப்ஷன் மட்டாக்களுக்கு இந்த தீவிரம் எல்லாத்தையும் விட்டுட்டு மிச்சாக்கள் அதுதான் பெரும்பான்மையா இருக்கும்னு நம்புறேன். மக்கள் தொகையில கடைசி நேரத்துல ஒரு 50% கூட இந்த தீவிர ஃபாலோவர்ஸ் இல்லாதாக்கள் 50% விட மிச்சாக்களுக்கு 4 சாய்ஸ் இருக்குது. ஒன்றில் போகலாம், அது புறக்கணிப்பா போகான்றது ஒன்று, இல்லாட்டில் ரணிலுக்கு ஓட் பண்ணலாம், இல்லாட்டில் மெட்டாருக்கோ ஓட் பண்ணலாம், இல்லாட்டி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஓட் பண்ணலாம். இது எப்படி திரும்ப போகுது என்றதுல இருந்து நிறைய கன்செப்ட் அடிபட்டு இந்த மக்களுக்கு சாய்ஸ் வந்துட்டு 4 சாய்ஸ்ல உண்மையாவேதான் முடிவெடுக்க போயிருந்த தீவிர தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மட்டும் முடிவெடுத்து இந்த ஓட்ஸ் வந்து சிலவளை இந்த ஜனமெல்லாம் சரி இப்ப தமிழ் பொது வேட்பாளருக்கு போட்டுருவோம் முடிவெடுத்துட்டா இந்த வேட்பாளருக்கு கடைசி வரைக்கும் இருக்கலாம். இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40% என்ன ஆகும்னா அந்த கடைசி முதல் நாள் அதுக்கு முதல் நாள் ஏதாவது யார் வெற்றி பெறுவார்கள் என்று தோன்றுதோ அவர்களுக்கு இருந்தா அதுக்காக நீங்க அனுரவா கொண்டு வந்து நிப்பாட்டி போடு அவர்தான் வெற்றி பெறான்னு சொன்னா போடுவேணுமான்றது அப்படி யோசிக்க முடியாது. ஆனா என்ன நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 3 தேர்தல் 2009க்கு பிறகான 3 தேர்தல்கள்லையும் பாத்துருக்கீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல்கள் முடிவை இயங்க வைக்கிற சக்தியா இருந்தது. அது ராஜபக்சர்களுக்கு எதிரானது. அதுதான் நீங்க பொன்சேகாவை நிறுத்தும் போது பரவாயில்ல விடு அவ்வளோ இதுதான் எங்களுக்கு அதே மாதிரி குத்தேல அது கொல்ல அது ஒன்று வைக்கல அது ஒன்றும் செய்யலாது. அப்ப எங்க அவனை பழி வாங்குறதுக்கு இருந்த ஒரே வழி என்ன எங்களுக்கு விரல் புரட்சி அத குத்துறதான் வாக்கு சீட்டுல குத்துறது மட்டும்தான் எங்கள்கிட்ட இருந்தது. பழி வாங்க சரியா இருக்கு. அதே மாதிரி இவர் மைத்திரிபாலக்கும் நாங்கள் இதண்டினது ராஜபக்சேக்கு எதிராக எகெயின் சஜித்துக்கு போட் பண்ண. இப்ப அது நான் என்னுடைய அச்சம் என்னன்னு சொன்னா இப்ப வந்து அப்படி இல்ல டூ மெனி சாய்ஸ். அப்ப எங்களுக்கு வாக்களிப்பு வீதம் சரியா விழுமன்றது அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா அந்த கடைசி நேரம் தான் அவர்கள் முடிவு செய்ய போயிடும். அப்படி முடிவு செய்யறதுல பெரும்பாலும் இந்த மாதிரி சாய்ஸஸ் இருந்தா அதெல்லாம் தவிர்த்து போட்டு மீதி இருக்கிற சாய்ஸ்ல மீதி இருக்கிற தெரிவுகள்ல அவர்கள் யார் வெல்லுவார்களோ அவருக்கு ஒரு கொஞ்சம் கணிசமான அப்படி இல்லாட்டு பேசாம இது என்ன இப்பெல்லாம் 1000 ஓட்டிங் பெர்சன்டேஜ் குறையறதுக்கும் ஏற்கனவே குறைவுதான். நாங்க 68 அந்த மாதிரி 65-68 இது ரெண்டுக்கும் இடையில தான் நாங்கள் இருக்கிறோம். அப்ப இல்ல சில நேரம் 63 கூட போயிருக்கோம். பிரசிடென்ட் எலெக்ஷன் நார்மலாவே குறையதான். இப்ப எங்களோட அரசியல் கட்சிகளும் நேரடியாக தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற வகையில அவர்களுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷனை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு அப்படி ஒன்றும் நாங்கள் பிரசிடென்ட் எலெக்ஷனோட பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொஞ்சம் கூட இருக்கும் சொன்னா நேரடியாக ஒரு கொஞ்சம் பேர் லோக்கல் கவர்மெண்ட்ல கூடும். என்னன்னு சொன்னா தங்களுக்கு ஆனா இல்ல மாகாண சபை தேர்தல்ல 72% வாக்களிப்பு 2013 நிகழ்ந்தது. அதுக்கு நீங்கள் நான் எல்லாம் பொறுப்பெடுக்கணும். என்னன்னு சொன்னா ஒரு மாயமான காட்டி அப்ப நகர்ந்ததுக்கு பிறகு எங்களுடைய வாக்களிப்பு வீதம் கிட்டத்தட்ட 70 நெருங்கின இது வந்து மிக குறைவு. ஒரு இது சந்தர்ப்பத்துல ஒட்டுக்கா ஏதோ 68 கிட்ட வந்தது. 67 பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்கலாமே தவிர 63 என்றதுல இருந்து 68க்குள்ளதான் அது இருக்கும். 70ஐயே தொடாது வாக்களிப்பு வீதம். வடக்கு கிழக்கு வாக்களிப்பு வீதத்தை சொல்றேன். அதுவும்
சிட்டியில அதாவது நகரங்கள்ல இன்னும் மோசமான அது சர்வதேச ரீதியா இது எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த 4 தரப்பால இந்த 4 கேட்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த நகர தரப்பு மக்கள் என்ன தொடர்பாடல் வசதிகள் இது எல்லாமே இருக்கிறதுனால யூடியூப் பேஸ்புக் கூட இருக்கிறாங்களா இருக்கலாம். அதான் அதனால அவர்கள் கேட்டுட்டு கடைசியில முடிவு செய்யலாம், குழப்பத்திலையும் இதுலயும் போகாம வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அப்படி போகாம விட்டாலும் என்னண்டா இந்த ஜனநாயகத்தினுடைய பலவீனம் என்னண்டா 10 பேர் இருக்கிற இடத்துல 7 பேர் போயில்லை என்றாலும் வாக்களிச்ச 3 பேர்ல 2 பேர் யாருக்கு போட்டான்ன்றதுதான் வெற்றி. நாங்கள் எங்கட சொந்த அனுபவம் இருக்குதானே. ஒரு 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சிக்கு போனது 10-12 ஓட்டோட சம்திங். அப்ப ஓன் அனுபவமே இருக்கு 94 தேர்தல்ல. அதான் சொல்றேன். அப்ப அதனால இந்த வாக்களிக்க போகாதவர்கள் போக வாக்களிக்கிறவர்கள் போய் யாருக்கு போட போயினம்ன்றது இருக்கு. அது ஆனா இப்படிதான் சிதறப்போகுது. மிக குறைவா இருந்தா கூட வாக்களிப்பு விதம் குறைகிறதோட அந்த வாக்களிக்கப்படுற விதமும் 4 புறமா இருக்க போகுது என்றதுனால நாங்கள் அப்படி ஒரு சிதறல்ல பலமான ஒரு நிலைமைய எடுப்போமா என்றது ஒன்று இருக்கு. சரிதானே. இப்ப நீங்கள் என்னதான் டக்ளஸ் சிவானந்த் தான் 1000 பேசுவார். சரிதானே. ஆனா அவர்கிட்ட போய் நீங்களே இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் செய்யல, அல்ல உங்களுடைய இணக்க அரசியலால நீங்கள் எதையும் சாதிக்க முடியல தானே என்ற ஒரு கேள்வி கேட்டா உடனே என்ன பதில் சொல்லுவாருன்னா, நீங்கள் பெரும்பான்மை வாக்குகள் எனக்கு தெரியல என்றுவார். இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று இந்த மக்களுடைய வாக்குகளால நாடாளுமன்றத்துக்கு போய் அங்க அந்த மக்களுக்கு வாக்குகளாலே ஒரு அமைச்சு பதவியை பெற்றவரே திரும்பி வந்து நீங்கள் எனக்கு ஆதரவு தெரியல பெரும்பான்மையாக என்று சொல்ல முடியும் என்றால், ஒரு சிங்கள வேட்பாளர் நீங்கள் அவருக்கு பெருவாரியான ஆதரவையோ அல்லது இதையோ தெரியாம கொடுக்காத போது இதே மாதிரி வார்த்தைகளை திரும்பி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அல்லது அது சொல்லாவிட்டாலும் அந்த அணுகுமுறையில நடக்கிறதுக்கு என்ற ஆபத்தெல்லாம் இருக்குது. ஆனா பூனைக்கு மணியற்றதார் கட்சிகளுக்கோ அல்லது இன்றைக்கு பொதுச்சபைக்கும் சேர்த்தோ முதல் பொதுச்சபை எல்லாரையும் ஜெயிக்கிறேன்னு வழிகிட்டு இப்ப பொதுச்சபையை மற்ற எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்கு இனி இன்னொரு ஆள் வரணும்ன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்றால் அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமானது என்றதெல்லாம் தெரியும். ஆனா இது ஒரு தெரிவு இருக்குது என்றதும் இதை பற்றி யோசிக்கிறதுக்கு தகுதியானதுண்டா யோசிக்கிறது வேணும்ன்றதும் இல்ல இப்ப அது உண்மையிலேயே இப்ப தமிழ் பேசும் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வாரதுன்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அரசியல் ரீதியாகவும் சரி தொடர்ச்சியான இப்ப ஒரு புத்தூக்கமும் வரும் நம்புறேன் மக்கள் டைம். அது ஒரு நாங்கள் இதுவரைக்குமே இப்ப தந்தை செல்வா அதை யோசிச்சுதான் அவர் என்ன தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கினவர். அப்ப 3 தரப்புகளையும் கொண்டு வந்து அதை செய்தவர். ஆனா பிறகு அது அந்த அரசியல் நகர்ந்த விதம் காரணமா அதை தொடர முடியல. இப்ப ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் மீண்டும் அந்த மாதிரியான ஒரு முயற்சிக்கு போவோமா இருந்தா அது உண்மையிலேயே மக்களுக்கும் ஒரு இந்த அரசியல் மீதான ஒரு ஈர்ப்ப ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு. அது உண்மையாவே மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல மக்கள் நலன்களை பொறுத்த வரைக்கும் மிக பிரமாண்டமானதாக இருக்கும். ஆனால் இப்ப நாங்கள் சொல்லிக் கொள்ற மாதிரி இந்த எல்லாரும் ஒன்று சேரணும் என்று சொல்ற அந்த எல்லா தரப்புகளோட தலைமைகளும் அதால லாபம் அடைவினமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லா தலைமை வின் சிச்சுவேஷனை பற்றி யோசிக்கலாம்னு நான் நம்புறேன். அதுக்கான இப்பவும் அப்படிதான் செய்யணும். சரிதானே. இப்ப இருக்கிற விஷயங்கள்லயே ஒரு பங்கெடுப்பவும் இருக்குதானே. இப்ப மன்னார் வவுனியாண்டா அது டெலோவுக்கு, யாழ்ப்பாணம்னா தமிழரசு கட்சிக்கும் புலட்டுக்கும். சரிதானே. முல்லைத்தீவு அல்லது வன்னி பெருநிலப்பரப்புல முல்லைத்தீவு பக்கம்ன்றது வன்னி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி வவுனியா மன்னார் டெலோவுக்கு, முல்லைத்தீவு தமிழரசு கட்சிக்கு என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதே மாதிரி கிழக்கு இப்ப மற்றவர்களுக்கு வச்சுக்கொண்டு அந்த மாதிரி இருக்கும். என்ன அம்பார முஸ்லிம்களுக்குரியது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது என்ற போது அதையே நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி தானே அந்த நீங்க சொன்ன அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஈவன் நாங்கள் கொழும்புலயே டிஎன்ஏயோ தமிழரசு கட்சியோ இல்ல சிம்பிளா போகலையேன்னு சொன்னா மனோகணேசன் இங்க வரக்கூடாது வர மாற்று
நீ இந்த கோட்டை தாண்ட கோட்டை தாண்ட மாட்டேன்ற மாதிரி பார்க்கலாம். இப்படி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு எண்ணக்கரு. இது எத்தனை பேர் இத பற்றி சீரியஸா யோசிப்பினம் மற்றது இப்ப உடனடியா அதுக்காக முழுந்தடிச்சு இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு செய்யணும் பாக்குற 700 நீங்க பெரிய நம்பர் சொல்றீங்க, சிலது 100 நிக்குது. அப்படியான ஒரு நிலைமையில இல்ல எங்களுக்கு ஒரு ஆள் 2 பேர் பார்த்தாலே விஷயம் விளங்கி கொள்ளக்கூடிய இல்லாட்டில் அதை செயற்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு ஆள் 2 பேர் பார்த்தாலே முடியும். 1000 பேர் பார்த்தா 1000 பேரும் திரண்டக்கூடிய விஷயம் இல்லை தானே. மறுபடியால ஏதாவது நடந்தால் எங்களுடைய இந்த பாலம் காட்டினது ஏதோ மணல் மாதிரிதான் நல்ல விஷயம் இல்லாட்டி நாங்கள் அப்பவே சொன்னாங்கள் சொல்லி காட்டுறதுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும் என்ற நம்பிக்கையோட இன்றைய அரட்டையை நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னும் ஒன்றில் புதிய அல்லது இருக்கக்கூடிய அந்த புளிச்சு போன மாவையை அரைச்சு கொண்டு இன்னும் ஒரு நாட்டு நடப்பாரட்டு நிகழ்ச்சியிலே உங்களை நிறைவு சந்திக்கிறோம். நன்றி வணக்கம்.